நீங்க எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? வழக்கமா நாம ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் பாக்கும்போது, நமக்கு ஒரு தெளிவான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமா, கண்டிப்பா. ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம்னா அதுல உடைந்த எலும்பு ரொம்ப தெளிவா ஒரு வெள்ளை கோடு மாதிரி தெரியும். அதேதான். அப்போ டாக்டர் இதோ இங்க தான் பிரச்சனை. இத சரி பண்ணினா எல்லாம் சரியாயிடும்னு ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. ஒரு இன்ஜினியரிங் வேலை மாதிரி. உண்மைதான். பிரச்சனையை இப்படி தனிமைப்படுத்தி பார்க்கிறது நம்ம மனித மூளைக்கு ரொம்ப பழகிப்போன ஒரு விஷயம். கண்களுக்கு தெளிவா தெரியறதையும் வகைப்படுத்தப்படுறதையும் நம்ம எப்பவுமே விரும்புறோம். ஆனா, இதே அணுகுமுறைய நாம மன அமைதி அல்லது விழிப்புணர்வு, அதாவது இந்த ஞானம் தேடுற பயணத்துல பயன்படுத்தினா, அந்த எக்ஸ்ரே மெஷின் முழுசா பழுதான மாதிரி ஆயிடும். ஆமா, எனக்கு நிம்மதி இல்ல, ஏதோ ஒண்ணு குறைவா இருக்குன்னு நாமளே ஒரு பிரச்சனையா வரையறுத்துட்டு அதுக்கான தீர்வு எதிர்காலத்துல எங்கேயோ இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறோம். இந்த தேடுற முறையே நம்ம அமைதியின்மைக்கு முக்கிய காரணம்னு சொன்னா நம்ப முடியறதா? இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போற விஷயம் இதுதான். ஜெஃப் ஃபாஸ்டர் எழுதிய தி வண்டர் ஆஃப் பீயிங் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அது. நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு தயாராயிட்டு இருக்கலாம், இல்லன்னா புதுசா ஏதோ தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இதை கேட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கான ஒரு சிறப்பு பயணம் அது. கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நாம எல்லாரும் தேடிட்டு இருக்கிற அந்த மன அமைதி அல்லது முக்தி அப்படிங்கிறது எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு விஷயம் கிடையாது. அது இந்த நொடியில நம்ம கண் முன்னாடியே இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். ஜெஃப் ஃபாஸ்டர் இதை தான் தேடலின் முரண்பாடு, அதாவது த பாரடாக்ஸ் ஆஃப் சீக்கிங் அப்படின்னு சொல்றாரு. நாம ஏன் எப்பயுமே எதையாவது தேடிக்கிட்டே இருக்கோம் தெரியுமா? ம். ஏன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிறத நம்ம மனசு நம்புது இல்லையா? அதேதான். நான் இன்னும் முழுமை அடையல, இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணினா, இல்ல இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்தா, அல்லது ஒரு நல்ல உறவு கிடைச்சா நான் முழுமை ஆயிடுவேன்னு மனசு தொடர்ந்து ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆன்மீகத்துல முக்தி அடையிறது அப்படிங்கிறது பல வருஷம் காட்டுல தவம் செஞ்சு ஆசைகளை எல்லாம் விட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு சிறப்பு நிலைன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது எப்படி ஒரு மாயையா இருக்க முடியும்? அந்த சிறப்பு நிலை அப்படிங்கிற மாயையை தான் இந்த புத்தகம் ரொம்ப ஆழமா உடைக்குது. நம்ம மனசு எப்பவுமே கேள்விகளை கேட்டுக்கிட்டோம், எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உளவியல் காரணம் இருக்கு. ஓ, அது என்ன காரணம்? அதாவது, தேடல் இருக்கும்போது தான் அந்த நான் அப்படிங்கிற தேடுபவனோட அடையாளம் உயிர்ப்போட இருக்கு. நான் முக்தியை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது தேடுற ஒரு நபரா உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது இல்லையா? ஆஹா, ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ தேடின்னு முடிஞ்சுட்டா தேடுபவனுக்கான வேலையும் முடிஞ்சிடும். கண்டிப்பா. அதனால அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் தன்னை காப்பாத்திக்கிட்ட தொடர்ந்து ஏதாவது ஒன்னு தேடிக்கிட்டே இருக்கு. தேடல் நின்னதும் தேடுபவனும் இறந்துடுவான். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, என் மூக்கு கண்ணாடிய நான் என் கண்கள்லயே போட்டுக்கிட்டு, அது தெரியாம வீடு முழுக்க அதே கண்ணாடிய தேடிட்டு அலையிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான ஒப்பீடு. நான் ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் எப்படி வெளிய தேடி கண்டுபிடிக்க முடியும்? நான் வெளிய தேடுற ஒவ்வொரு நொடியும் அது என் கண்கள்லயே இருக்குங்கிற உண்மைய நான் தவற விட்டுக்கிட்டே இருக்கேன். மிக துல்லியமான விளக்கம். புத்தகம் சொல்றதும் இதைத்தான். முக்தி அப்படிங்கிறது நம்ம புதுசா பயணம் செஞ்சு போய் அடைய வேண்டிய ஒரு இடம் கிடையாது. அது ஒரு நிலை கூட கிடையாது. ஒரு நிலை கிடையாதா? அப்போ அது என்ன? ஏன்னா ஒவ்வொரு நிலையும் மாறும் தன்மை கொண்டது. இப்ப நீங்க அமைதியான மனநிலையில இருக்கலாம், அடுத்த சில மணி நேரத்துல கோவப்படலாம். இதெல்லாம் மாறி போகும் நிலைகள். ஆனா விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த எல்லா நிலைகளையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க இயல்பான இருப்பு. ஓ! அப்போ கண்ணாடிய தேடுற மாதிரி அத வெளிய தேடத் தொடங்கும்போது தான், நாம இப்போ இருக்கிற இந்த நொடியோட முழுமைய தவற விடுறோம். அதேதான். தேடும்போது தான் நாம அதை துளைக்கிறோம். ஒரு நிமிஷம். இது தத்துவார்த்தமா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி? தேடுறது ஒரு மாயை, தேடுபவனும் ஒரு மாயை அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த நான் யார்? ஏன் பிரச்சனைகள், ஏன் வேலை, ஏன் குடும்பம் இதெல்லாம் நிஜம்தானே? இது ரொம்ப நியாயமான சந்தேகம். ஜெஃப் தன்னோட புத்தகத்துல ஒரு இலையுதிர் கால மாலையில ஆக்ஸ்போர்ட் நகரத்தோட வீதிகள்ல நடந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு. அத வச்சு இந்த நான் அப்படிங்கிற மாயைய எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த ஆக்ஸ்போர்ட் மழைப்பயணம் ஒரு மிக சிறந்த உதாரணம். அது வெறும் ஒரு கவித்துவமான வர்ணனை கிடையாது. மனித உணர்வுகளோட அடிப்படை வேலை செய்யும் விதத்தை விளக்குற ஒரு நிகழ்வு. அதாவது அவர் மழையில நனைஞ்சுகிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. ஆமா, வானம் இருட்டா இருக்கு, குடையோட மக்கள் அவசரமா போறாங்க, மழைநீர் குட்டைகள், வாத்துகள்னு எல்லாமே அங்க இருக்கு. அப்போ திடீர்னு அவருக்குள்ள ஒரு ஆழமான விழிப்புணர்வு வருது. என்ன விழிப்புணர்வு அது?
அங்க ஜெஃப் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் மழைய அனுபவிச்சுக்கிட்டு இல்ல அப்படிங்கறத அவர் உணர்றார். அதாவது, நான் மழையில நடக்கிறேன், எனக்கு குளிருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த மனசின் பின்னணி குரல் திடீர்னு அமைதியாயிடுது. அந்த பின்னணி குரல் அமைதியான என்ன நடக்கும்? அந்த பின்னணி குரல் தான் நம்மையும் பிரபஞ்சத்தையும் பிரிச்சு வைக்கிற ஒரு சுவர். அது அமைதியானதும் அங்க அனுபவிப்பவன் அப்படின்னு யாரும் இல்ல, வெறும் அனுபவம் மட்டுமே இருக்குங்கிறத அவர் உணர்றார். ஓ, அப்போ மழையோட சத்தம், உடல தொடுற குளிர், இதெல்லாம் எந்த ஒரு மையமும் இல்லாம தானாவே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? கரெக்ட். அவர் பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பகுதியா தன்னை உணரல, அவரே அந்த முழு பிரபஞ்சமா மாறி போயிட்டார். அதான், இது ரொம்ப கவித்துவமா இருக்குன்னு சொல்றேன். ஆனா கொஞ்சம் இருங்க, இது எப்படி சாத்தியம்? மூச்சு விடுறது நான் இல்லனா, இதயம் துடிக்கிறது நான் இல்லனா, பின்னாடி நான் யார்? நாங்கிறது வெறும் ஒரு கதையா? நீங்க கேக்குறது புரியுது. நான் இல்லாம எப்படி என்னால நாளைக்கு ஆபீஸ்க்கு போக முடியும்னு நீங்க நினைக்கிறது தான் இங்க தந்திரமான பகுதி. ஆமா, எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கே. கண்டிப்பா இருக்கு. ஆனா மூச்சு விடுறத நீங்க செய்றீங்களா அல்லது இது நடக்குதா? ஆழ்ந்து தூங்கும்போது மூச்சு நடந்துகிட்டு தானே இருக்கு. ஆமா, அது பாட்டுக்கு நடக்குது. இதயம் துடிக்குது, செரிமானம் நடக்குது, முடி வளருது. இதெல்லாம் பிரபஞ்சத்தோட ஒரு தன்னிச்சையான செயல்பாடு. ஆனா ஒரு எண்ணம் தோணுன உடனே நம்ம மூளை வந்து இது என்னோட எண்ணம், இத நான் தான் யோசிச்சேன்னு உரிமை கொண்டாடுது. ஓஹோ, அப்ப நரம்பியல் ரீதியா பார்த்தா மூளையில இருக்கிற அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் தான் இந்த தொடர்ச்சியான நான் அப்படிங்கிற சுய கதையை உருவாக்கிட்டே இருக்கான். மிக சரியா சொன்னீங்க. ஆக்ஸ்போர்ட் மழையில அவர் உணர்ந்தது என்னன்னா, அந்த சுயக்கதை இல்லாமலேயே வாழ்க்கை ரொம்ப நேர்த்தியாவும் அழகாவும் நடக்குது அப்படிங்கிறது தான். சரி, அப்படியானால் ஞானம் அடைஞ்சவங்க அல்லது விழிப்புணர்வு பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச அவங்கலாம் இமயமலையிலயோ அல்லது வேற எங்கேயோ ஆழமான தியானத்துல தான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஜெஃப் இந்த புத்தகத்துல ரொம்ப சாதாரணமா ஒரு பெட்டிக்கடையில புத்தரை சந்திச்சதா சொல்றாரு. இத படிக்கும்போது நான் ரொம்பவே குழம்பி விட்டேன். ஒரு பெட்டிக்கடையில போய் முக்திய பார்க்க முடியுமா என்ன? ஏன் முடியாது? முக்தி அப்படிங்கிறது ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஜெஃப் சொல்றது ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதாவது, அவர் அந்த பெட்டிக்கடையில ரொட்டியும் பாலும் வாங்கிட்டு சில்லறை கேக்குறாரு இல்லையா? ஆமா. கடைக்காரர் புன்னகையோட சில்லறை கொடுக்கிறார். ஜெஃப் நன்றி சொல்றார். அந்த நொடியில அங்க எந்த ஒரு கடந்த கால பாரமும் இல்ல, எதிர்காலத்தை பத்தின பயமும் இல்ல. அப்போ அந்த சாதாரண நாணய பரிமாற்றம், அந்த சிரிப்பு, அதுதான் ஞானம்னு சொல்றாரா? கண்டிப்பா. அந்த முழுமையான நிகழ்கால ஈடுபாடு தான் ஞானம்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் பாருங்க, வெறும் பாலும் ரொட்டியும் வாங்குறது தான் ஞானம்னா, எதற்காக ஆயிரக்கணக்கான வருஷமா மனிதர்கள் அதுக்காக தவம் கிடக்குறாங்க? இது கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கே. அது சாதாரணமா இருக்கிறதாலே தான் நாம் அதை தவற விடுறோம். நம்ம மனசு எப்பவுமே சவால்களையும் சிக்கலான விஷயங்களையும் தான் தேடும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினாதான் எனக்கு முக்தி கிடைக்கணும் மனசு நம்புது. ஓ, இப்ப புரியுது. புட்டகத்துல வர்ற அந்த டூனா சாலட் உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அதை பத்தி சொல்லுங்களேன். அதாவது, ஞானம் அடையறதுக்கு முன்னாடி டூனா சாலட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கிரன்ச்னு சத்தம் கேட்கும். சரி, ஞானம் அடைஞ்ச பின்னாடி அதே டூனா சாலட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதே கிரன்ச் தான், இதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே போல கேஸ் பில் கட்டுறது தான் உண்மையான முக்தின்னு அவர் சொல்றது எவ்ளோ பெரிய உண்மை. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, விழிப்புணர்வு அடைஞ்ச பிறகு நாம மேகங்கள்ல மிதக்க மாட்டோம். அதே பாத்திரங்கள் கழுவணும், அதே டிராஃபிக்ல சிக்கணும், அதே கேஸ் பில் கட்டணும். ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த செயல்களின் போது உள்ளுக்குள்ள எந்த ஒரு மனப்போராட்டமும் இருக்காது. எக்ஸாக்ட்லி. நான் ஏன் இதை செய்யணும், நான் வேற எங்கேயோ வேற ஒரு சிறந்த நிலையில் இருக்கணுமே அப்படிங்கிற முரண்பாடு இருக்காது. கையில் இருக்கிற டீயை குடிக்கிறது, முதியவருக்கு உதவுறது எல்லாமே அந்த தருணத்தோட முழுமையான வெளிப்பாடுகள். தெய்வீகம் சாதாரண விஷயங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அப்போ தற்போது நடப்பதை எதிர்க்காமல் முழுமையா வாழ்வதுதான் ஞானம். ஆனா இங்கதான் எனக்கு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன அது? நான் எந்த மனப்போராட்டமும் இல்லாம கேஸ் பில் கட்டணும்னா, முதல்ல என் மனசை நான் கட்டுப்படுத்தணும் இல்லையா? என் வாழ்க்கை, என் முடிவுகள் எல்லாமே என் கையில தான் இருக்குங்கிற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அது உண்மையா அப்படிங்கறத இங்க கேள்வி. புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான சோதனை பற்றி சொல்லிருக்காங்களே. ஒரு யானைய பத்தி நினைக்காதீர்கள்னு சொன்னா, என் மூளை உடனே ஒரு யானைய தான் நினைக்குது. ஆமா, நாம எல்லாரும் அதை தான் செய்வோம். படுத்துகிறேன், நான் தான் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய். மிகச்சரி. இது ஒரு ஆழமான உளவியல் உண்மை. ஜெஃப் ஃபாஸ்டர் இததான் தேர்வின் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சுதந்திரமான தேர்வு இருக்குன்னு நான் நம்புறேனே. உற்று கவனிச்சு பாருங்க. ஒரு எண்ணம் எங்கிருந்து எழுகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவாகவே தோணுது. நீங்க ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கீங்க.
இடதுபுறம் திரும்புறீங்க. ஆமா. திரும்பிய பிறகு உங்க மனசு நான் தான் இடதுபுறம் திரும்ப முடிவெடுத்தேன்னு ஒரு கதையை உருவாக்குது. அதாவது செயல் நடந்து முடிஞ்ச பிறகு மனசு அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சு நான் தான் இதை செய்தேன்னு உரிமை கொண்டாடுது. இது ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்கு. அப்படியானா நான் என் வாழ்க்கைய வாழவே இல்லையா? நான் வெறும் ஒரு பார்வையாளர் தானா? நீங்க பார்வையாளர் மட்டும் இல்ல, நீங்க தான் அந்த வாழ்க்கையே. இத பிரிச்சு பார்க்க வேண்டாம். நான் வாழ்க்கைய வாழ்கிறேங்கிறத விட வாழ்க்கை என் மூலம் தன்னை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது தான் ரொம்ப சரியான புரிதல். இது கேட்கும்போது குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் நம்மள விட்டு போயிடும்னு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா கடந்த காலத்துல நாம எடுத்ததா நினைக்கிற ஒவ்வொரு தவறான முடிவும் அந்த தருணத்துல நமது மூளையோட அமைப்பு, சூழ்நிலை, மரபணுக்கள் இதனால இயல்பா நிகழ்ந்த ஒரு செயல்தான். ஓகே, தேர்வுகள் நமது கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத ஏத்துக்கிறேன். ஆனா ஏன் கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம் எனக்கு வலி ஏற்படுத்தினா என்ன செய்யறது? வழிய பத்தி நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். உதாரணமா, நான் நடந்து போகும்போது என் கால் விரல் ஒரு கல்லுல இடிச்சிடுது, அல்லது எனக்கு நாள்பட்ட முதுகு வலி இருக்குன்னு வைப்போம். அந்த வலி நிஜம்தானே? அது எப்படி இது வெறும் பிரபஞ்சத்தின் நிகழ்வுன்னு சொல்லி தட்டி கழிக்க முடியும்? தட்டி கழிக்கணும்னு ஜெஃப் சொல்லவே இல்ல. இங்கதான் நாம ரெண்டு விஷயங்களை பிரிச்சு பார்க்கணும். உடல் வலி வேறு, மன வேதனை வேறு. ஓ, ரெண்டும் ஒண்ணு இல்லையா? இல்ல, கல்லுல காலிடிச்சா வலிக்கும். அது நரம்புகள் மூளைக்கு அனுப்புற ஒரு செய்தி. அது முழுக்க முழுக்க நிஜம். அந்த தருணத்துல அங்க வலி அப்படிங்கிற உணர்வு மட்டுமே இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கவனிங்க. நான் கத்துவேன், கோபப்படுவேன். சரியா சொன்னீங்க. உங்க மனசு டைம் டிராவல் செய்ய தொடங்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? நேத்தும் இதே போல தான் இடிச்சுக்கிட்டேன். இந்த வலி எப்போ குறையுன்னு மனசு கதைகளை பின்னம் தொடங்குது. ஆஹா, அப்போ வலியை ஏத்துக்காம அதை எதிர்க்கிற தன்மைதான் துன்பமா மாறுதா? ஆமா, வலியை எதிர்க்கும் போதுதான் துன்பம் பிறக்குது. வலி அப்படிங்கிறது நிகழ்காலம், துன்பம் அப்படிங்கிறது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தின கற்பனை. ரொம்ப நுட்பமான ஒரு வித்தியாசம் இது. வலிக்கிறதுங்கிற உணர்வு நிஜம், ஆனா அத பத்தின நம்முடைய மனப்போராட்டம் தான் துன்பம். வலியே உங்களால தவிர்க்க முடியாது. ஆனா வலி இருக்கக்கூடாதுன்னு நீங்க போராடுறத நிறுத்துனா அங்க துன்பம் இருக்காது. வெறும் ஒரு உணர்வு மட்டுமே இருக்கும். சரி, வலிய ஒரு உணர்வா மட்டும் பார்த்தா அங்க பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா வலிய தாண்டி மனிதர்களாகிய நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம்னா அது மரண பயம்தான். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. மரணத்தை பத்தி நாம ஏன் பயப்படுறோம்? மரணத்தோட போது ஏன் உடலும் அழியுது, இந்த நான் அப்படிங்கிற அடையாளமும் அழியுது, அத நினைச்சுதான் பயம் வருது. மரணத்தை பத்தி நாம பயப்படுறது உடலோட அழிவை நினைச்சு இல்ல. 40 அல்லது 80 வருஷமா நாம கட்டி எழுப்பி அந்த நான் அப்படிங்கிற கற்பனை கட்டமைப்பு இடிஞ்சிடுமேங்கிற பயம்தான் அது. அதாவது நாம சேர்த்த சொத்து, நம்ம பட்டங்கள், உறவுகள், நம்ம இமேஜ் இதெல்லாம் காணாம போயிடுமேங்கிற நடுக்கம். எக்ஸாக்ட்லி. ஒரு நொடியில அதெல்லாம் போயிடுமேங்கிற பயம்தான் அது. அப்படியானால் மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது இல்லையா? நிச்சயமா இல்ல. ஜெஃப் இத ரொம்ப ஆழமா சொல்றாரு. மரணம் வாழ்க்கைக்கு எதிரானது இல்ல, அது பிறப்பிற்கு தான் எதிரானது. வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லை இல்லாதது. நாளைக்கு நாம இறக்கக்கூடுங்கிற எண்ணமே இன்றைய நாள முழுமையா எந்த பயமும் இல்லாம வாழ நமக்கு சுதந்திரம் அளிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, மரணத்தை எதிரியா பார்க்க தேவையில்ல. நாம இறக்கும்போது பிரபஞ்சம் அழிவதில்ல, நாம பிரபஞ்சமாகவே மீண்டும் கரைஞ்சு போறோம். ஆக்ஸ்போர்ட் மொழியில் அவர் உணர்ந்த அதே விஷயம்தான் இதுவும். நாம எவ்வளவு இறுக்கமா இந்த நான் அப்படிங்கிற கதைய பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காஃபி குடிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலயும் இந்த நான் முன்னாடி ஒரு சுவரை எழுப்பி நிக்குது. ஆமா, அந்த சுவர் இடிஞ்சி நான் கரையும் போது அங்க வெறும் அனுபவம் மட்டும்தான் மிஞ்சுது. வெறும் காஃபி, வெறும் மழை, வெறும் வாழ்க்கை. நீங்க எதுவாகவும் மாற தேவையில்ல, நீங்க நீங்களாகவே இருக்கிறது தான் அந்த அற்புதம்னு சொல்றது எவ்ளோ பெரிய ரிலீஃப் தெரியுமா? கண்டிப்பா. எந்த ஒரு புதிய விழிப்புணர்வையும் தேடி அலைய தேவையில்லை. ஏன்னா தேடல் என்பதே நான் இப்போ இருக்கிற நிலை சரியில்ல, எதிர்காலத்துல முழுமையடைவேங்கிற பழைய மாயையை தான் மீண்டும் உருவாக்குது. சரி, நம்ம இதுவரைக்கும் பேசுனதையெல்லாம் கொஞ்சம் தொடுத்து பார்த்த விஷயங்கள் ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, சொல்லுங்க. நம்ம தேடுற அந்த முக்தி அல்லது ஞானம் எந்த ஒரு தியான மையத்திலேயோ மலை உச்சியிலையோ இல்ல. அது நாம பெட்டிக்கடையில சில்லறை வாங்கறதுலயும், டூனா சாலட் சாப்பிட்றதுலயும், நம்ம கட்டுற கேஸ் பில்ல கூட இருக்கு. கரெக்ட். தேர்வுகள் நமது கையில இல்லைன்னு உணரும் போது குற்ற உணர்வும் மறையுது. வலியை எதிர்க்காம ஏத்துக்கும் போது துன்பம் அழியுது. நான் அப்படிங்கிற கதையை விட்டுடும்போது மரண பயம் நீங்குது. துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம சாதாரணம்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அந்த முழுமை ஒளிஞ்சிருக்கு.
நீங்க ஒரு பறவையோட சத்தத்தை கேட்கும்போது அந்த சத்தத்துக்கும் உங்களுக்கும் இடையே எந்த இடைவெளியும் இல்ல. நான் பறவையின் சத்தத்தை கேட்கிறேன்னு மனசு ஒரு கதைய உருவாக்குறதுக்கு முன்னாடி அங்க வெறும் சத்தம் மட்டுமே இருக்கு. நான் தான் அந்த சத்தமா இருக்கேன் இல்லையா? அதேதான், அந்த தருணத்துல உங்களோட முழுமையான விடுதலையை நீங்க உணரலாம். சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க இதுவரை தேடிக்கிட்டு இருந்த அமைதியோ விடுதலையோ எங்கோ தொலைதூரத்துல இல்ல. அது உங்க இதய துடிப்புல, நீங்க வாங்குற மூச்சு காத்துல, இப்ப உங்க காதுகள்ல விழுகிற இந்த ஒலிகள்ல நிறைஞ்சிருக்கு. ஆமா, எதிர்காலம் அப்படிங்கிற கற்பனையை விட்டொழிச்சிட்டு இந்த நொடியை முழுமையா நேசிக்கிறது தான் உண்மையான விடுதலை. மிக சிறப்பான ஒரு அலசல் அது அமைஞ்சது. இவ்ளோ நேரம் இந்த ஆழமான அலசலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. ஒரு சின்ன தகவல். இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனோ இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். ஆமா, உங்களோட சின்ன ஆதரவு கூட எங்களுக்கு ரொம்ப பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நாம விடைபெறுவதற்கு முன் நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு சின்ன சிந்தனையை இங்க வைக்கிறேன். சொல்லுங்க, கேப்போம். அடுத்த முறை நீங்க ஒரு கப் தேநீர் அருந்தும்போது சிறிது நேரம் உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க. அந்த தேநீரை சுவைப்பது தனிமனிதனாகிய நீங்கள்தானா? அல்லது வேற எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி அந்த தேநீர் தன்னைத்தானே அருந்திக் கொண்டிருக்கிறதா? மாதிரி பாருங்க. அந்த தருணம் உங்களுக்கு ஒரு புதிய பிரபஞ்சத்தை காட்டலாம்.